असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यकोपनिषत् शांति मंत्रम। भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता भुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். பகவானுடைய பெருமைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது 10, 11 இந்த 2 ஸ்லோகத்தில் பகவானுடைய பக்தனுடைய நிலை, பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 10 முடிச்சாச்சு. 11 முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன். தேஷாம் அனுகம் பார்த்தான் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதாக. அதாவது நான் பகவான் அவர்களுக்கு அருளால் இறங்கி, அவர்களுக்குன்னா பக்தர்களுக்கு எப்படி சொல்லி படிப்படியாக பக்தர்கள் எப்படி எல்லாம் வர்றாங்கங்கிறது சொல்லிட்டு, அந்த காரணத்தில் வீட்டிருந்து மெய்ஞான சுடர் விளக்கால் அஜ்ஞானத்தின் இருளை அகற்றி விடுகிறேன். அதாவது பகவானுடைய அனுகிரகம், பகவான் எப்படி தன்னை பக்தர்களுக்கு காட்டுகிறார் என்பது அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. அதாவது சென்ற ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொன்னார், இந்த பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, ததாமி புத்தி யோகம் தம். சரி, அந்த புத்தி யோகத்தை கொடுத்தா என்ன கிடைக்குது? அதுதான் சொல்கிறாரு, மாம் உபயந்திதே. அந்த புத்தி யோகத்தினால், அந்த ஆத்ம ஞானத்தினால் அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதாவது புத்தி யோகம் கொடுக்கிறேன், அதனால் என்னையே அவர்கள் அடைகிறார்கள். என்னையேன்னா பகவானையே அடைகிறார்கள். இந்த விஷயத்தில் தான் இங்கு சற்று விளக்கம் கொடுக்கிறார். ஆத்ம ஞானம், அதாவது புத்தி யோகம் சொன்னது, அந்த ஆத்ம ஞானம் நான் பக்தர்களுக்கு கொடுக்கிறேன், அதனால் அவர்கள் என்னை அடைகிறார்கள். அந்த ஆத்ம ஞானத்தை கொடுப்பதால் அவர்கள் என்னை அடைகிறார்கள். அதை இப்படி சொல்கிறார். நாம் வாழ்க்கையில் எப்படின்னா, ஏதாவது அடைய வேண்டும் என்று இலக்கு நேரிடும். அதாவது எதை வாழ்க்கையில் நாம் அடைந்தாலும் அது இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எது வேணாலும் சரி, அதாவது ஒரு விஷயம் அடைகிறோம் என்றால் அதை இழந்தே ஆக வேண்டும். அது அறிவாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். இந்த உடல் ஒரு காலத்தில் இல்லை, அப்புறம் வந்துச்சு நமக்கு, பிறகு அதை மரணம் என்ற இடத்துல நம்ம இழக்கிறோம். அப்படி எதை அடைந்தாலும் அது இழக்க வேண்டியது வரும். ஏன், நம்ம சொர்க்கத்துக்கு போனாலும், நம்ம கட்டோபனிஷத்து அந்த இதில் நம்ம பார்த்துருக்கோம், அந்த சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த புண்ணியம் முடிகிற வரைக்கும் அங்கே இருக்க முடியும், அதுக்கப்புறம் திரும்பி வர வேண்டியதுதான். அதனால் எதை அடைந்தாலும் நாம் இழக்க வேண்டி வரும். அப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பகவானை அடைந்தால் அதை இழக்க வேண்டுமா என்ற சந்தேகம் நமக்கு பொதுவாக வரும். ஏன்னா எதை கிடைத்தாலும் அது இழக்க வேண்டியது வருதுன்னு சொல்கிற போது இந்த ஒரு சந்தேகம் வரும். அதற்கு பதில்
நாம் வாழ்க்கையில் அடைகின்ற விஷயத்தை சாஸ்திரம் ரெண்டாக பிரிக்கிறது. என்னது? அடையாதது அடைவது, சாத்தியஸ்ய சித்திகி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு என்னிடத்தில் இப்போது இல்லை, அதை முயற்சி செய்து பெறுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாமில் நல்லா முயற்சி செஞ்சு நல்ல ரிசல்ட்டு வருது, அது ஒன்று. அல்லது கடுமையாக உழைத்து ஒரு வீடு வாங்குகிறேன், கடுமையாக உழைத்து நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், அப்புறம் நிறைய இதெல்லாம் படித்து அறிவு வருது. இப்படி எதை முயற்சி செய்து பெறுவது தான் சாத்தியஸ்ய சித்திகி அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. ரெண்டாவது, அடைந்ததை அடைதல், அதாவது சித்தஸ்ய சித்திகி என்றது. அதாவது ஏற்கனவே அடைந்தது தான், ஆனால் அதை மீண்டும் அடைய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், என்னடா அடைந்ததை எப்படி திருப்பி அடையுது, ஏற்கனவே அடைஞ்சதை நம்ம எப்படி திருப்பி அடைகிறது அப்படிங்கிறத அதை மீண்டும் சாஸ்திரம் சொல்கிறது. இந்த விதத்தில் அடைந்ததை இழக்கலாம். அதாவது இப்போ என்னென்னா, ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அடைந்ததை அடைய வேண்டிய சூழ்நிலை, அதாவது நம்மகிட்ட இருந்தது, ஆனால் எதுனாலே அது நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இல்லாதது அல்லது நம்மிடம் இருந்து நாசமானதை இழக்கிறோம். நாசமானதுக்கப்புறம் அது இழந்து போச்சு நம்மகிட்ட, அது ஒன்று. ரெண்டு, நாசமாகவில்லை ஆனால் இழந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் அதை இழந்து விட்டோம். அதாவது நம்மகிட்ட இருந்தது நாசமாகலை, ஆனால் அது நம்மகிட்டருந்து போயிடுச்சின்னு நினச்சி நம்ம உட்காந்துருக்கோம். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ராஜாவுக்கு 2 குழந்தை. அதில் ஒரு குழந்தை யாரோ திருடிட்டு எங்கேயோ வெளியே விற்றுட்டாங்க. அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருந்திருக்கான். பிச்சைக்காரன் வீட்டுக்கு போயிட்டான். அதாவது அந்த பிச்சைக்காரன் வீட்டில் போக வேண்டிய சூழல் வந்தது. ஸோ அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கான் அவன் வாழ்க்கையில். அது அங்கேயே அவனுக்கு ஒரு நல்ல அவனுக்கு பிக்ஷை நல்லா கிடைக்கும், அந்த மாதிரி அவர் இருந்தான். திடீர்னு யாரோ அவனை பார்த்து, நீ ராஜாவினுடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி அவன் ராஜாவுடைய மகனாக தான் பிறந்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவன் தன்னை மறந்து அவன் அந்த பிச்சைக்காரன் வீட்டில் இருந்து வளர்ந்து அந்த பிச்சை எடுக்க தான் தொழில் நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு யாரோ சொல்கிறாங்க, நீ ராஜாவினுடைய குழந்தை. அதுபோல் நாம் பிரம்ம ஞானம், நான் ஈஸ்வரனுடைய இறைவனுடைய குழந்தை, நான் அமிர்தச புத்திரகா என்றதை நாம் ஏதோ ஒரு காரணத்தினால் சூழ்நிலையினால் மறந்து விட்டோம். ஆனால் சித்தசிய சித்திகி, அதாவது சித்தசிய சித்தின்னு அதைத்தான் சொல்கிறது. நம்ம அடைந்து விட்டதை மீண்டும் அடைவது, அதாவது அதை ஞாபகப்படுத்தி மீண்டும் வருவது. அது ஒரு உபனிஷத்தில் கூட ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னா, 10 புரோகிதர்கள் ஆற்றை கடந்து வேற அந்த கரைக்கு போய் ஒரு ஹோமம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த யஜ்யத்துக்காக வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஒரு படகுல ஏறி போகும்போது, அந்த படகு அந்த கரைக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் இறங்குறாங்க. இறங்கி பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 9 பேர் தான் வருது. 10வது ஆளை காணோம். 10வது ஆள்னா அந்த என்றவன் 10வது, அவனை சேர்க்கலை. அப்படி அவன் சேர்க்காம அவனை 10வது நபர் எங்கேன்னு தேடுறான். அப்போது அடைய வேண்டியது, அதாவது அவனே தான் அந்த 10வது நபர், ஆனால் அவனை எண்ணலை. 10வது நபர் இடத்தில் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தான் அடையாததை அடைய வேண்டுமா, அடைந்ததை இழந்தோமா அப்படிங்கிறது தெரியல. அதாவது இவன் சித்தச சித்திகி, அதான் அவன் தான், ஆனால் அவன் எண்ணாமல் விட்டான். அவனை என்னான்னா 9 பேர் தான் இருக்கு, அந்த 9வது 10வது ஆள் எங்கே? இவனைத்தான் அடைய வேண்டியது. அதாவது இந்த 10வது ஆள் இவன் தான், அவன் அடைய வேண்டியது. பிறகு அவன் எதை தேடுகிறான்? அவன் இப்படி இழந்து விட்டான்னா தன்னை ஆற்றில் போயிட்டானோ அப்படிங்கிறது என்னதான் இல்லை, நாசமாகலை, ஆற்றில் போகணும்னு இல்லை. அவன்தான் தன்னை மறந்து நானும் அந்த கூட்டம் என்பதை மறந்ததால் தன்னை இழந்தான். அதை தான் சித்தஸ்ய சித்திகி. இந்த விஷயத்தில் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. என்ன? அறியாமை. தன்னுடைய அறியாமையில் தான் இப்படி ஆயிருக்கு. அறியாமை, நாம் ஒன்றை இழந்து இருந்தால் அதை அறிவால் ஞானத்தால் தான் அறிய முடியும். அதாவது அறியாமையில் நாம் ஒன்றை இழந்து இருந்தால் அதை அறிவால் ஞானத்தால் மட்டும் அறிய முடியும். அதை தான் சொல்கிறார்.
ஞானத்தால் அடைய முடியும்னா நம்ம இப்போ ஆத்ம ஞானம், நான் இறைவனுடைய அம்சம் அப்படிங்கிறத நம்ம இழந்து விட்டோம். இழந்துங்கிற எண்ணம் தான், ஆனால் இழக்கலை. நம்ம ஆல்ரெடி அது இழக்கவும் முடியாது. அதனால் அதுதான் அப்பொழுது அதுதான் சித்தசிய சித்திஹி ஞானேன அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாம் இழந்ததை ஞானத்தினால் அறிவால் அடைகிறது. ஏற்கனவே அடைந்த ஒன்றை, இருக்கின்ற ஒன்றை நாம் இழந்துவிட்டோம் என்பது அறியாமையால் அது அடைதல் என்பது அறிவு ஞானத்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அறிவால் தான் அடைந்ததை அடைய முடியும். அடையாத ஒன்றை அறிவினால் அடைய முடியாது. உதாரணமாக சொல்ல போனால், அடையாத ஒன்றை அறிவினால் அடைய முடியாது. உடல் ஆரோக்கியம் இல்லை, அதனால் யோகா செய்யுங்கள் அப்படின்னு யோகா செய்தால் உடல் ஆரோக்கியமாகும் என்று யாரோ சொல்கிறாங்க. அப்போது நம்மிடம் இல்லாத ஒன்றை, அதாவது யோகாங்கிறது நமக்கு தெரியாது, அது ஒரு கிரியா, அது ஒரு செயல், அது செய்யணும். அந்த நம்மிடம் இல்லாத ஒன்றை அந்த அறிவினால் யோகத்தை அடைய முடியாது. அது அறிவினால் அடைய முடியாது. அறிவு என்பது நம்மிடம் இல்லாத ஒன்றை அடைய முடியாது. அதனால் அறிவு எதையும் உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா கர்மம் காரகம்னு சொல்லுவாங்க. கர்மம் என்றால் கர்மம் ஒன்றை ஏதாவது உற்பத்தி செய்யும். நம்ம ஏதாவது ஒன்று ஒரு வேலை செஞ்சோம்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல கூட்டி பெருக்கணும் அப்படின்னா அந்த முன்னாடி அது அசுத்தமாக இருந்தது, அதை கூட்டி பெருக்கணும்னா அது சுத்தமாகிடுச்சு. அப்போது அந்த உற்பத்தி பண்ணிட்டோம், நல்ல சுத்தம் பண்ணிட்டோம் அங்கே அப்படிங்கிறது. இப்படி கர்மம் ஏதாவது ஒன்று உற்பத்தி செய்யும். ஆனால் ஞானம், அறிவு என்பது நம்மிடம் இல்லாத ஒன்றைத்தான் அது சொல்லிக் கொடுக்கும், புதுசாக எதுவும் உற்பத்தி செய்யாது. அதனால் ஞானம் என்பது ஞாபகம், இருப்பதை நமக்கு காட்டி கொடுப்பது தான் அறிவு, இருப்பதை காட்டும். செயல் என்பது ஒன்றை உற்பத்தி செய்யும். ஈஸ்வர பிராப்தி கர்மத்தால் நடக்குமா? நடக்காது. ஞானத்தால், அறிவால் நடக்கும் என்பதுதான் கேள்வி. நாம் ஈஸ்வரனை உற்பத்தி செய்கிறோமா? கிடையாது. ஆல்ரெடி அந்த இது சொல்கிற மாதிரி ஆத்ம ஞானம் சனாதனம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்று. ஆத்ம ஞானம்ங்கிறது இல்லை, ஈஸ்வர பிரம்மம், பரபிரம்மம் சனாதனம். 2வது அத்தியாயத்தில் நமக்கு பார்த்துருக்கோம், 35 லட்சணங்கள் சொன்னோம். அப்படி ஒன்று, அதாவது ஸ்தானு, அச்சலம், சனாதனம் அப்படிங்கலாம் பல விதத்தில் சொல்லியிருக்கோம். அதனால் இது ஈஸ்வரன் உற்பத்தி செய்ய முடியாது, அடைய முடியாது. அது இருக்கக்கூடியது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்று. அதை நாம் ஞானத்தால் அடைகிறோம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார் என்றால், என்னை அடைதல் என்பது என்னவென்றால், என்னை பற்றிய ஞானத்தை நான் கொடுக்கிறேன், என்னை பற்றிய அறியாமையை நான் நீக்குகிறேன். ஞானம் கொடுக்குறாருன்னா என்ன, அறியாமை நீக்கினா தான் வரும். ஸோ அவர்களிடம் இந்த உண்மையின் தன்மையை மறந்து இருக்கிறார்கள். என்னது, நம்மகிட்ட அந்த ஞானம் உள்ள அந்த இருக்கிறது அந்த ஆத்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிறத தெரியாமல் உண்மைத்தன்மையை மறந்து இருக்கிறோம். அந்த அறியாமையை நான் நீக்குகிறேன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதுதான் நாம் செய்கின்ற செயல். என்ன, இந்த ஈஸ்வர பிராப்தி, ஈஸ்வர ஞானம். ஈஸ்வர பிராப்திக்கு இங்கே என்ன வேணும்? ஈஸ்வர ஞானம். பிரம்மத்தை அடைதல் என்பதும் பிரம்மமயம் ஆதல் என்பதும் பிரம்ம ஞானம்தான் நமக்கு கொடுக்கும். அந்த அறிவால் மட்டும்தான் முடியும், கர்மத்தால் முடியாது. அதே போல் பிரம்ம ஞானம் என்பது பிரம்மத்தை பற்றிய அஜ்ஞானத்தை நீக்குவது தான். ஆல்ரெடி இருக்குது, அந்த அஜ்ஞானத்தை நீக்கிவிட்டால், அப்படி ஒரு குளத்தில் தண்ணி பாசி ஃபுல்லாக மேலே படைஞ்சிருக்கும், பார்க்குறதுக்கு பச்சையாக தெரியும், உள்ளே தண்ணி இருக்கான்னு தெரியாது. அது விளக்கி விட்டோம்னா உள்ளே தண்ணி இருக்குது தெரியும். அது மாதிரி இந்த அஜ்ஞானம் என்பது ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதும் ஆத்மனக தேசாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரகன்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் இருக்குது. இந்த ஞானம் உள்ளே இருக்கும், அது அஜ்ஞானம் மேலே இருந்து அந்த அஜ்ஞானத்தை விளக்கி விட்டால் தான் அது வரும். அந்த அஜ்ஞான நிவர்த்தி தான் பகவான் பண்ணினார். அறிவினால் எதையும் அடைய முடியுமோ அதை அறிவால் அடையலாம். பகவான் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு ரூல் போடுறாரு. ஏன்னா அறிவினால் எதை அடைய முடியுமோ அதை அறிவால் தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போடுறாரு பகவான். அந்த ரூலை அவரே கூட தாண்ட மாட்டார். உதாரணமாக, அவருக்கு ஒரு பக்தன், அந்த பக்தன் ரொம்ப வேண்டப்பட்டவன் என்பதற்காக அவனுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டார்.
அவருக்கு ஞானம் வந்தால்தான், அதாவது ஆத்ம ஞானம் அவனுக்கு அந்த சிரவண மனன நித்தியாசனம் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்தால்தான், அந்த சித்தி அடைந்தால்தான் அவனுக்கு ஞானம் கொடுக்க முடியும். இதுதான் நியதி. அறிவால் இருக்கும் பொருளை, அதாவது அறிவால் இருக்கும் பொருளைத்தான் அடைய முடியும். செயலால் இல்லாத பொருளை அடைய முடியாது. அதாவது என்ன சொல்கிறது, அறிவால் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அறிவால் அடைய முடியும். செயலால் இல்லாத பொருளை, அதாவது நம்மகிட்ட இருக்கிறத செயலால் அடைய முடியாது. அது அறிவால் மட்டும்தான் அடைய முடியும். இங்கு இருக்கின்ற பொருள் என்னென்னா பிரம்ம தத்துவம். அதை அறிவால் தான் அடைய முடியும், கர்மத்தால் அடைய முடியாது. அதனால்தான் பகவான் சொல்கிறார், நான் அவர்களுடைய மனதில் இருந்து கொண்டு ஞானம் என்ற தீபத்தால் அறியாமையை நீக்கி என்னை அடைய வைக்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்களுக்கு அறியாமையை நீக்குகிறேன். அதனால்தான் பகவான் தன்னை பக்தனுக்கு காட்ட வேண்டும் என்பதால் அவர் மனதில் இருந்து கொண்டு, அதாவது பக்தனுடைய மனதில் இருந்து, ஏன்னா பகவான் எல்லா உயிர்களும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இனியும் 18வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாரு. ஸோ ஒவ்வொருவருடைய மனதிலும் அந்த சிதாபாசம் உருவில் இருந்து பகவான் நமக்கு அறிவை கொடுக்கிறார். ஒவ்வொரு மனதில் இருந்து அறியாமையை நீக்க வேண்டும். அதுதான் அவருடைய எண்ணம். அதைத்தான் அவர் செய்கிறார். ஈஸ்வர பிராப்தி என்பது ஈஸ்வர ஞானம். அதுதான் அறியாமையை நீக்கும். நமக்கு ஞானத்தினுடைய வேல்யூ, நமக்கு ஞானத்தினுடைய பெருமை நமக்கு தெரியாது. காரணம், நாம் செய்கிறோம், செயலில் இருக்கிறோம். நம்முடைய எல்லா செயல்களும் அறிவுதான் காரணம். அதாவது எல்லா செயலுக்கும் அறிவுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் சாஸ்திரம் அறிவின் பெருமையை சொல்கிறது. சாஸ்திரம் அறிவின் பெருமை. இப்பொழுது ஸ்லோகத்தை பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸ்லோகத்தை பார்த்தா தேஷாம் ஏவ, அதாவது தேஷாமேவது அதிகம் பார்த்தன்னு சொல்லியிருக்கு. அது பிரித்தா தேஷாம் ஏவ அணுகம் பார்த்தா. தேஷாம்னா அவர்களுக்கு, யாருக்கு? அந்த பக்தர்களுக்கு. பகவான் சொல்கின்ற அந்த பக்தர்களுக்கு அணுகம் பார்த்த, ஈஸ்வரனை ஒரு பக்தனாக வழிபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதாவது அணுகம் பார்த்தன்னா, இந்த ஈஸ்வரனை பகவான் வழிபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நான் சென்ற ஸ்லோகத்திலே பார்த்தோம், கோவிலுக்கு போகிறோம்னா என்ன வேண்டுதல்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதே போல் பகவான் ஒரு பக்தனுக்கு ஏதோ செய்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். பகவான் சொல்கிறார், நான் ஏன் இதை பக்தனுக்கு செய்கிறேன்னா, நான் எதை செய்கிறேன்? அவருடைய மனதில் இருந்து அவருடைய அஞ்ஞானத்தை போக்குகிறேன். அந்த காரியத்தை நான் ஏன் செய்கிறேன் என்றால் அணுகம் பார்த்தா, கருணையினால். அந்த பக்தன் என்னுடைய கருணையினால், அன்பின் காரணம்தான் என் பக்தன் எனக்காக இருக்கிறார். அதாவது அந்த பக்தன் எவ்வளோ பக்தியில் அந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கிறனால தான் அதை பார்த்து கருணையினால் நான் அவனுக்கு அந்த அஞ்ஞானத்தை நீக்குகிறேன். ஆகவேதான் அவர்களுக்காக நான் இதை செய்கிறேன். அவர்களுடைய அந்தக்கரணத்தில் இருந்து கொண்டு, அவருடைய மனதில் இருந்து கொண்டு நான் அவர்களுடைய அஞ்ஞானத்தை நீக்குகிறேன். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார், நம்ம சுயமுயற்சியில் ஒரு படி எடுத்து வச்சா போதும். பகவான் கருணையினால், அவர் தெரியும் என்னுடைய குழந்தை என்கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லி. அதனால் அவர் 10 ஸ்டெப்பு எடுத்து வைப்பார். நம்ம ஒரு படி ஒரு ஸ்டெப்பு பகவானை நோக்கி வச்சா அவர் 10 படி நம்மளை நோக்கி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன். காரணம், அவர்கள் மீது அந்த பக்தர்கள் மீது கருணையினால், பகவான் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கருணையினால் என்ன செய்கிறார் என்றால், அந்த கருணையினால் அவர் என்ன செய்கிறாருன்னா, அஜ்ஞானஜம் தமஹா நாசயாமி என்றால் அழிக்கிறேன், நீக்குகிறேன். எதை நீக்குகிறார்? அறியாமையிலிருந்து தோன்றிய தமக, இருளை. இங்கே இடத்துல தமக அப்படின்னா தமோகுணம் அப்படிங்கிற சொல்கிறோம். அந்த தமோகுணத்துக்கு உதாரணம் சொல்லும்போது இருள் அப்படின்னு சொல்லுவோம். நாசயாமி, அந்த தமோகுணத்தை நான் அந்த பக்தனிடமிருந்து நீக்குகிறேன், நாசமாக்குகிறேன். பொதுவாக அறியாமையில் இருக்கும் அறியாமை என்று சொல்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். இருட்டில் நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான்
தமோ குணத்துக்கு இருட்டுக்கு கம்பேர் பண்ணி உதாரணமாக சொல்லுவாங்க. ஏன்னா இருட்டில் நம்ம எதையுமே பார்க்க முடியாது. அதே போல் அறியாமை ஒன்று இருந்தால் நம்மால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. இங்கு தமக என்றால் அறியாமையின் விளைவாக வரும் மோகத்தை சொல்கிறார். மோகத்தை தான் இங்கே பகவான் சொல்கிறார். மோகம் என்றால் தவறான ஞானம், அறிவு. அதாவது ஒன்றை பார்த்துட்டு வேற ஒரு மாதிரி நமக்கு தெரியும். இதெல்லாம் மாயனுடைய விளையாட்டு. இதெல்லாம் நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். மாயை எப்படி விளையாடணும்? தன்னை மறைச்சிக்கணும், இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காமிக்கும். அதான் மோகம். அந்த மோகத்தில் இருந்தனால தான் அர்ஜுனனுக்கு அந்த நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். காரணம் என்னென்னா, இது மோகம் வந்துருச்சுன்னா நம்மை மறந்துடுவோம். எப்படி? நாம் உண்மையிலே அதாவது ஆத்மன், நான் ஒரு ஜீவாத்மா அல்ல ஆத்மா. இந்த ஆத்மா உடலை மனதையும் தாங்கி இருக்கிறது அப்படிங்கிறத வேதாந்தம் சொல்கிறது. அப்போது இந்த உடல் மனம்தான் உண்மை என்று நினைத்து இருக்கின்ற ஒன்றை, அதாவது சாஸ்வதமாக இருக்கின்ற ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். அப்போ இதுதான் மோகம் அப்படின்னு சொல்கிறோம். நான் இந்த உடல் மனம் கொஞ்ச காலம்தான் இருக்கும், அப்புறம் நாசமாகி போயிடும், அதுக்கு அழிவு வந்துடும். ஆனால் இந்த கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ், ஆத்ம ஞானம் எப்போவுமே இருக்கக்கூடியது. ஆத்மா பரம்பொருள் எப்போவுமே இருக்கக்கூடியது, அது போகாது. இப்போ நமக்கு எப்படி தெரியுது? நம்ம கண்ணில் தெரிகிறது தான் மாயினால். இந்த உடல் மனம் தான் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சனால அந்த மோகம் என்ற தவறான ஞானம், அறிவு. அப்படி மோகத்தை பகவான் தமக என்று சொல்கிறார். இந்த மோகத்தை தான் தமக என்று சொல்கிறார். தம எப்படி வந்தது என்றால் அஞ்ஞானத்திலிருந்து தோன்றியது. இந்த ஞானம் எப்படி வருது? நமக்கு அறியாமையிலிருந்தால் மோகம் வருது நமக்கு அப்படின்னு சொல்கிறார். மோகம் என்ற இருளை பகவான் நீக்குகிறார். அடுத்து பகவான் எங்கு இருந்து அந்த மோகத்தை அளிக்கிறார் என்றால் பாவஸ்தா, ஆத்ம பாவஸ்தோன் இருக்கு, ஆத்ம பாவஸ்தா என்று இருக்கணும். அதாவது ஆத்மா என்று இந்த இடத்த எதை சொல்கிறேன்னா அந்த கரணம் என்றால் மனம். நம்முடைய மனதிற்குள் அமர்ந்து கொண்டு நம்முடைய அறியாமையை நீக்குகிறார். யார்? பகவான். அதனால் பகவானை கண்டுபிடிக்க, பகவானை தேடி எங்கேயும் போக வேண்டாம், நமக்குள்ளே தேடினா நமக்கு கிடைக்கும். பிறகு பகவான் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஞான தீபேன பாஸ்வதா. ஞான தீபேன என்றால் அறிவு, ஞானத்தினால், அறிவு என்ற ஒளியால், ஞானம் என்ற ஒளியால் அந்த தீபம் பிரகாசமாக ஒளிர்விட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஞானத்தால், அந்த ஒளியால் அவரவர்கள் மனதில் இருந்து தமக என்ற இருளை நீக்குகிறது. அதாவது தமக அப்படிங்கிறது இருள் அப்படின்னு சொன்னோம். இப்போ பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார், ஞானம் வந்துடுச்சுன்னா உடனே அஜ்ஞானம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார், ஒரு குகையில் பல காலம் இருளாக இருந்தது. அப்போது ஒரு சாது அங்கே ஒரு சின்ன தீபத்தை ஏற்றி வைத்தா போதும், அந்த இருள் எங்கே போச்சுன்னே தெரியாது. அது மாதிரி இந்த ஞான பிரகாசத்தினால் அந்த இருள் நீங்கியது. இதுதான் பக்தர்களுக்கு பகவான் செய்கின்ற காரியம். ஒரு பக்தன் சொல்கிறார், அது ஒரு இதாக சொல்கிறார். எப்படின்னா, நான் உன்னிடம் சரணடைந்தேன், அதனால் நீ என்னை காட்டி, அதாவது நீ என்னை காட்டுக்கிட்டாய், நான் சரணாகதி அடைஞ்ச உடனே நீ என்னைய காமிச்ச, ஆத்ம ஞானம் கொடுத்த அப்படிங்கிறது சொல்கிறான். அதாவது நீ என்னை காமிச்சார். அப்போது நான் அடைய வேண்டிய லட்சியத்தை, உன்னை அடைந்ததால், உன்னை பார்த்ததால் நான் அடைய வேண்டிய பயனை, அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்து விட்டேன். அதனால் நீ என்னை அடைந்ததால், அப்படி நீ என்னையை காமிச்சனால நீ என்ன அடைந்தாய் என்று பகவான் சொல்கிறார். இதிலிருந்து என்னன்னா, இதில் பகவான் புத்திசாலியா, பக்தன் புத்திசாலியா என்றால் பக்தன் தான் புத்திசாலி. காரணம், பகவானுக்கு ஒன்றும் கிடையாது. பகவான் தன்னுடைய கருணையினால் அவர் அப்படி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பக்தனுடைய அந்த கரணத்தில் இருந்து கொண்டு ஞானத்தை கொடுக்கிறார். யார்? பகவான். இங்கு சங்கரர் சில உதாரணங்கள் இவர் சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? ஞான தீபேன பாஸ்வதா நாசயாமி
அப்படின்னு சொன்ன இதற்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஞான தீபேன பாஷ்வதா அப்படிங்கிறத சங்கரர் இதில் அந்த ஸ்லோகத்தில் சொன்ன 2 உதாரணத்தை வைத்துக்கொண்டு இன்னும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இங்கு சங்கரர் எப்படி கற்பனை செய்து கொள்கிறார் என்றால், மோகம் என்பது தமோ குணத்துக்கு உதாரணம். நம்ம பார்த்தோம், அது மோகம் எப்படி வந்தது? அறியாமையினால் வந்தது. அந்த மோகத்துக்கு தமோ குணத்தை சொல்கிறோம். தமோ குணம் வந்து இருளை குறிக்கிறது. இருளில் நமக்கு எதுவும் தெரியாது. அதே போல் மோகம் வந்தவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் தப்பாக தெரியுது. அதனால் இந்த அதுக்கு சொல்லாது ஆத்ம ஞானம், அதாவது ஆத்ம ஞான தீபேன அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்ம ஞானத்தை தான் ஞான தீபம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 உதாரணத்தை 2 உதாரணங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது இங்கே மேலும் சில உதாரணங்களை சங்கரரே கற்பனை செய்துகிறார். இங்கு மோகம் என்ற இருள் தீபம் என்ற ஞானத்தால் நீக்குகிறேன் என்று பகவான் சொல்கிறார். இந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு சில விஷயங்கள் சொல்கிறார். யாரு? சங்கரர். இங்கு இந்த தீபம் எரிய வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேணும்? எண்ணெய் வேண்டும். எண்ணெய் இல்லாமல் தீபம் எரியாது. அப்போ இங்கு எண்ணெய்க்கு உதாரணமாக என்ன சொல்றாருன்னா பக்தி. பக்தி என்ற தைலம் இருந்தால்தான் ஞான தீபம் எரியும். அப்போ அந்த தீபம் எரிவதற்கு, ஞான தீபம் எரிவதற்கு என்னென்னா பக்தி வேண்டும். பக்தி என்ற எண்ணெய் இருந்தால்தான் தீபம் எரியும். மேலும் இந்த தீபம் எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் எவ்வளவு முக்கியமோ அதே போல பக்தி என்ற பாவனை முக்கியம். ஆகவே பக்தி என்ற எண்ணத்தால் தான் ஞான தீபம் எரியும். அதுக்கப்புறம் சொல்றார், மேலும் தீபம் எரிய வேண்டும் என்றால் அது மெதுவாக காற்று வேண்டும். காற்று இல்லை என்றாலும், காற்று அதிகமாக அடித்தாலும் தீபம் அணைந்துவிடும். இந்த குறைந்த காற்றை தீவிர முமுட்சத்துவம் அப்படின்னு சொல்றாரு சங்கரர். குறைந்த காற்றுன்னா அதாவது அந்த தீபம் எரியறதுக்கு என்ன காற்று வேணுமோ அந்த அளவு காற்று இருந்தால் தான் அந்த தீபம் எரியும். அந்த குறைந்த காற்றை தான் தீவிர முமுட்சத்துவம் என்று சங்கரர் சொல்றார். இதுதான் ஈஸ்வரனை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை. தீவிர முமுட்சத்துவம் என்னென்னா அடைய வேண்டும், இறைவனை பகவானை அடைய வேண்டும் என்ற ஆசை. பொதுவாக ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் இந்த தீவிரத்துவம் இருக்குமா என்றால் இருக்காது. அதனால் தீவிர முமுட்சத்துவம் என்ற காற்றினால் அதாவது தேவைப்படுகின்ற காற்றினால், காற்று இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம் இல்லைன்னா அந்த தீவிர முமுட்சத்துவம் இருக்கணும். பக்தியும் இருக்கணுன்றாரு. அதுக்கப்புறம் தீவிர முமுட்சத்துவம் இருக்கணுங்கிறார். அப்புறம் தீபம் எரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திரி வேண்டும். திரி இல்லாமல் தீபம் எரியாது. இந்த சுடர் திரியில் நிற்பது போல அந்த ஞானம் எதில் நிற்கும் என்பதா என்று கேள்வி வருது. அதாவது அந்த திரியின் மேலே அந்த சுடர் பிரகாசமாக எரியும். அதே போல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, தவம் நாம் செய்கின்ற விரதம் தவத்தின் மேலே தான் ஞானம் நிற்கும் அப்படிங்கிறாரு. தவம் என்ற திரி தவ வாழ்க்கை இருக்கும் வரை தான் ஞானம் நிற்கும். போக வாழ்க்கைக்கு போக ஆரம்பித்தால் ஞானம் அவனை விட்டு போய்விடும். ஆக தவம் என்பது திரி என்று சொல்கிறார். ஸோ விதவிதமான தவம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தவம் செய்கிறார். அது தவம் என்ற திரி, அதில் தான் ஞானம் நிற்கும். இந்த தீபத்தை வேகமாக காற்றடித்தாலும், அதாவது வேகமாக காற்று அடிக்கிற இடத்துல வைத்தால் அணைந்து போகும். அதே போல் காற்று இல்லை என்றாலும் அணைந்து போகும். இப்போ அதை பாதுகாக்க வேணுமே, அந்த பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? காற்று இல்லை என்றாலும் அணைந்து விடும். அதனால் அதை பாதுகாக்கணும். அதனால் நிவாத ஆபதம், அதாவது இந்த தீபத்தின் 4 பக்கமும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் தான் பாதுகாக்க போகுது. அப்போ அந்த இந்திரியங்கள் எப்படி இருக்கணுங்கிறாரு. இந்திரியங்கள் வெளி விஷயங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்திரியங்களில் தான் நமக்கு இந்திரியார்த்தேஷு ராகத்வேஷு வியவஸ்திதம்னு சொல்லி படித்தோம். இந்திரியம், அந்த இந்திரிய தன்னுடைய பொருள்கிட்ட, இப்போ கண்ணுன்னா ஒரு அழகான காட்சியை பார்த்தோம்னா அது அங்கே போயிடுது. அதுலேருந்து தான் நமக்கு ராகத்வேஷம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த இந்திரியங்கள் இந்த தீபத்தை பாதுகாக்க வேண்டும், ஞானத்தை, அந்த
திரி இந்த தீபத்தில் சுடர் விட்டு எரிக்கின்ற அந்த இதை பாதுகாக்கணும். என்னென்னா நம்முடைய இந்திரியங்கள் வெளி விஷயத்துக்கு போகாமல் இருக்கணும். அதுதான் பாதுகாக்கிறது. வெளி விஷயம் போகாமல் இருக்கணும். அதைத்தான் பதஞ்சலி சொல்கிறாரு, சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்கிறார். அதாவது விருத்திகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்திரியங்களை முதல் பிராக்கப்படாது. தஸ்மாத்துவம் இந்தியா நாதோ நியமிய நியமிய பரத சபான்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நமக்கு அந்த தீபம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்திரிய மனம் வெளி விஷயத்திலிருந்து விலகி கொள்ளுதல், அதைத்தான் சொல்கிறாரு. அந்த தீபத்தை பாதுகாக்கின்ற 4 பக்கமும் காற்று போகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது காற்று தேவைப்பட்ட அளவு காற்று இருக்கிறதுக்காக இருக்கிற மாதிரி அந்த 5 இந்திரியங்களும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அதனால் நாம் எந்த விதமான வெளி தூண்டுதலிலிருந்து பாதிக்கப்பட மாட்டோம். எப்படி இந்திரிய அர்த்தத்திலிருந்து போகாமல் அது வெளியே போகாமல் இருந்தனால இந்த பாதுகாப்பாக அந்த தீபம் இருக்கும். இங்கு எப்படி கற்பனை செய்கிறார் என்றால், ஞானம் என்ற பிரகாசத்தால் தமஸ் என்ற மோகம் போகும். ஆனால் இந்த ஞானம் தவத்தில் தான் நிற்கும். இந்த ஞானத்தை பாதுகாக்க இந்திரிய ஒழுக்கம் சமதமகன்னு சொல்லுவோம். அந்த இந்திரிய ஒழுக்கம் மிக முக்கியமானது. பிறகு தீபம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் பக்தி சாதனை இருக்க வேண்டும். அதான் என்னைன்னு சொன்னோம் நம்ம, அந்த பக்தி இருக்க வேணும். பிறகு தீவிர முமுட்சத்துவமும் இருக்கணும். பிரம்மத்தை அடையும் வரை இந்த முமுட்சத்துவம் இருக்க வேண்டும். இப்படி சில கருத்துக்கள் சங்கரர் கற்பனை செய்து ஒப்பிட்டு காமிக்கிறார். இந்த வகையில் 10-11 ஸ்லோகங்களில் சாரம், பக்தர்களுக்கு பகவான் ஆத்ம ஞானம் தருகிறார். அதை ஏன் தருகிறார் என்றால், நான் என்னையே தர விரும்புகிறேன்னா என்னை அவர்கள் அடைய வேண்டும் என்றால் அவர்களுடைய மனதில் இருந்து கொண்டே அவர்களுடைய அறியாமையை நீக்கி நான் அவர்களுக்கு அறிவு கொடுக்கிறேன். இப்படி பகவான் சொன்னதை அர்ஜுனன் கேட்ட பிறகு அர்ஜுனனுக்கு சில கேள்விகள் வருகிறது. என்ன கேள்வி வருகிறது? அது 12லிருந்து 17 வரைக்கும், 17, 16, 17, 7 கேள்விகள். அதாவது 7 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய இதை சொல்கிறார், கேள்விகள் கேட்குறான். அப்போது அந்த அர்ஜுனன் கேட்குறது அர்ஜுனா வாச அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம தத்துவத்தை ஒன்றா சொல்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் யார் சொன்னால், ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க. நீ எப்பேற்பட்டவன்? பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபுகு அப்படின்னு சொல்லி பூரா இது எல்லாமே ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம லக்ஷணத்தை நம்ம முன்னாடியே இது 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இது நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் சொன்னால்? ரிஷிகள் சொல்கிறாங்க, முனிகள் சொல்கிறாங்க, நாரதரை சொல்கிறாரு. இப்படியெல்லாம் ஒன்றா சொல்கிறார். அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் இப்போ 7 ஸ்லோகத்தில் அவருடைய கேள்வி ஒன்றா பெறுது. எப்படி இந்த கேள்விகள் மூலமாக அர்ஜுனன் பகவானை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால் இந்த கேள்விகள் நம்ம அடுத்த வகுப்பிலிருந்து நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த 7 ஸ்லோகங்கள் ஒரே வகுப்பில் கூட முடிச்சுக்கலாம். இந்த 10-11 ஸ்லோகத்தில் இன்னும் சில கிளாரிட்டி இருக்கும். அது வேணும்னா நம்ம அடுத்த வகுப்பில் இப்போவே இது நமக்கு இந்த தெளிவே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் நான் அடுத்த வகுப்பில் இதனுடைய இன்னும் கிளாரிட்டி நான் சொல்கிறேன். ஏன்னா போன வகுப்புலையும் நான் கூகுள் மீட்டில் வர முடியல. காரணம் எனக்கு போன வாரம் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. ஆனால் இந்த வாரம் அவங்க இல்லை, நாளைக்கு இல்லை. வைஷ்ணவிதி போயிருக்காங்களாம், இந்த ரமா அவங்க இவங்கெல்லாம், ராஜேஸ்வரி அம்மாலாம். அதனால் இது இந்த வாரமும் நான் இதில் சொல்லிடுறேன். அடுத்த வகுப்பில் இருந்து நான் ஆன்லைனில் இதில் சொல்லிடுறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அதனால் 11வது ஸ்லோகம் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். 12, 13, 14, 15, 16, 17, 18 வரைக்கும் இருக்குது. அது அடுத்த வகுப்பு.